வணக்கம் நண்பா. இந்த வீடியோ எதை பற்றினா யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு தெரியாது யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கலாமான்னு. சில பேருக்கு ஆனால் தெரியும். சில பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு வருவீங்க. சில பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது. வெட்டியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை நண்பா. யூடியூப் சேனலில் இன்கம் வரும். ஒரு வீடியோக்குன்னு இத்தனை டாலர்னு வரும் நண்பா. அதுவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்கணும் நண்பா. அப்போதே உங்களுக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வரும். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போனா உங்கள் சேனலில் உங்கள் சேனலில் வந்து உங்கள் சேனலை நம்ம சேனலில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கும். ப்ரொமோட்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. ப்ரொமோட்னா நீங்கள் இப்போதே புது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் வியூஸ் லைக் வரலன்னா நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கூட இருக்குது நண்பா. அதை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் சேனலை வந்து நம்ம குரூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அனுப்புங்க. லிங்க் அனுப்புங்க. அப்புறம் நம்மகிட்ட கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனல் எதை பற்றி எந்த கண்டென்ட்டை பற்றின்னு குரூப்லேயோ வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அனுப்புங்க. உங்கள் சேனலை வந்து நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியா? அப்போனா கீழே கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல உங்களுக்கு இமெயில் ஐடி வேணும். ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். இமெயில் அக்கௌண்ட்னாலே சேனல் ஆரம்பிக்க முடியும். இமெயில் அக்கௌண்ட்னாலே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போக முடியும் நண்பா. ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்க புதுசாக வாங்கி பார்த்தீங்கன்னா அப்போயே இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுருப்பீங்க. இமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அப்படி எனக்கு அந்த அக்கௌண்ட்டும் எனக்கு வேணாம், நான் வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி அக்கௌண்ட் யூஸ் பண்ணே தெரியல. நான் வாங்குறப்பயே எனக்கு வேறவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னா வாங்க எப்படி இமெயில் அக்கௌண்ட் உருவாக்க, எப்படி ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கணும்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போய்க்கோங்க. ஜிமெயிலுக்குள்ளே போனால் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெனு பார், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க இமெயில் அக்கௌண்ட் வரும். அதுக்கு பக்கத்தில் ஆரோ மார்க் வரும். அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட் மேனேஜ் அக்கௌண்ட்ஸ்னு வரும். ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொடுக்கோங்க. ஆட் அக்கௌண்ட்டில் செட்டப் இமெயில் இருக்குது. ஃபஸ்ட்டு கூகுள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். செக்கிங் ஆகிக்கிறது. கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன்னு ஃபார் மை செல்ஃப்னு ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன்னே உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்தேன்னு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் ஜெண்டரை கேட்கும். நீங்கள் என்ன மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்தோங்க. நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும். இவங்களே அவங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது வேணுமா இல்லைன்னா நீங்களே இமெயில் அட்ரஸ் உருவாக்கிங்களா அப்படின்னா கிரியேட் ஒரு ஓன் இமெயில் அட்ரஸ் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோங்க. அப்படி எனக்குன்னா நான் அப்படிலாம் உருவாக்கலை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கே டச் பண்ணிக்கோங்க. நான் அவங்க கொடுத்தா டச் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம்
நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஏதாவது உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட சொல்லும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி போனால் உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எஸ் ஐயாமின்னு இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேர் உங்களோட இமெயில் ஐடி வந்திருக்கும். நீங்கள் இப்போ உருவாக்குனீங்க பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கும். பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் ஐ எதுன்னு கீழே இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ எதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி சுற்றி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக உருவாக்கின அக்கௌண்ட் இருக்கும் உங்கள் இதில். இப்போ நீங்கள் இமெயில் அக்கௌண்ட் உருவாக்கணும்னு பார்த்துட்டோம். எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சேனல் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போய்க்கோங்க. யூடியூப்பில் போனதுக்கப்புறம் நான் மேலே உங்களோட ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, உருவாக்கின ஐக்கான், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணும்போது நான் ஏற்கனவே 2 சேனல் வச்சுருக்கேன். அப்படியே அவங்க சேனல் வரும். நீங்கள் ஏற்கனவே 2 சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உருவாக்குறது இது பண்ணணும். நீங்கள் இப்போ உருவாக்குன டச் பண்ணுங்கள். இமெயில் அக்கௌண்ட் இதான்னு பார்த்து டச் பண்ணதுக்கப்புறம் அப்படி கூட நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் டச் பண்ணதுக்கப்புறம் மேலே வரும் உங்களோட ஐக்கான். உங்கள் பேரோட ஃபஸ்ட் ஐக்கான் வரும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி வரும். யுவர் சேனல் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உங்கள் சேனல் ஐக்கான் வச்சுக்கலாம். உங்கள் சேனல் பேரையும் போட்டுக்கலாம். நான் சேனல் பேரை போட்டு காமிக்கிறேன். நான் RR கிரியேஷன் போட்டுக்கிறேன். RR ஸ்லோவாக இருக்குது நெட்டு. RR கிரியேஷன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சேனல் பேர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கிரியேட் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. கிரியேட் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. இமெயில் அக்கௌண்ட்டும் உருவாக்கியாச்சு, சேனல் உருவாக்கியாச்சு. இன்னைக்கு காசு வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, வராது. நீங்கள் எங்களை மாதிரி வீடியோ எடுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக போனால் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குக்கிங் வரும்னா குக்கிங் கண்டென்ட் எடுத்து போடலாம். அதுமாதிரி அடுத்தவங்க சேனல் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் சேனல் காப்பிரைட் கிளைம் வந்துடும். அப்புறம் சேனலே தூக்குற மாதிரி ஆயிரும். அதனால் அடுத்தவங்க சேனலில் இருக்கிற வீடியோ போடக்கூடாது, நீங்களாக ஓனாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் உருவாக்கி போகணும். அடுத்தவங்க சேனல்லேருந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது. அடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான கண்டென்ட் போடலாம். வாட்ஸ்அப் எடிட்டிங் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உருவாக்கி கூட போடலாம். அதுக்கப்புறம் டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஆணிவேராக கடைஞ்சிருங்கன்னா நீங்கள் டெக்னாலஜியை பற்றி கூட போடலாம். எனக்கு தெரிஞ்சு 3 கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். நீங்கள் வேறு நிறையா கண்டென்ட் தெரியும்னான்னு போகலாம். ஏன் கதை சொல்லலாம், மூவி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் போய் டாப் 10 கண்டென்ட்ஸ் யூடியூப் சேனல் கண்டென்ட்ஸ்னு போட்டாலே
நிறையா வரும். நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து போட்டுக்கலாம். அப்படி எனக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஒரு வருஷம் ஆகலாம், ஏன் சில மாதத்துல கூட ஆகலாம், அப்படி கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு காசு தருவாங்க, இன்கம் வரும். ஒரு வீடியோக்கு $10 வரும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் 2 மாதம் 1 மாதத்துக்குள்ளேயே எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் வேணும்னா நம்மளோட இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஆப் மூலமாக போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஒரு ஆப் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைப் வர்றது எப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஆப் ஃப்ரெண்ட்ஸ் 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் உருவாக்குறது, சேனல் உருவாக்கலாம் சிம்பிள் தான். அது வீடியோ போடுறது ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். ரொம்ப கண்டென்ட் தேடணும். இருக்கிறதுலே போட்டி அதிகமாக இருக்குன்னா குக் சேனலும் டெக்னாலஜி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட விடுவாங்க, உங்கள் சப்ஸ்கிரைப் அதிகமாகலாம். இடையில நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். டெக்னாலஜி சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வியூஸ் லைக் சப்ஸ்கிரைப் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இடையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். இடையில போட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக உங்கள் சேனலை பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உடனே வீடியோ போகணுன்னு பார்க்கணும். இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போடுங்க. இந்த வீடியோ போடணும்னு நாங்கள் உடனே போடுவோம். பாய். அவ்வளோதான் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.